இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு மீடியால வந்து அது சட்டத்துக்கு புறம்பான வகையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இன்னைக்கு ஒரு அதாவது இப்ப வந்து இவர் வந்து அவருடைய காவல்துறை பணிக்கு நேரா படிச்சுட்டு வந்து நேரா வந்து சேரல. அவங்க அப்பா இறந்த உடனே சவுக்கு சங்கரோட அப்பா இறந்தோன்னா அவருடைய வேலை தான் வந்து அவங்க மகனுக்கு கிடைச்சிருக்காங்க. இவரு 1ஆவதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு முன்னேறி அந்த பணிக்கு வரல. ஆனா காவல்துறையில ஏடிஜிபியா இப்ப பணியில இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவரோட உழைப்பு தியாகம், அவர் எவ்வளவு நேர்மையா ஒரு பதவியில வந்து அமர்றாருன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலியமா தூண்டுதலின் பேரை நீங்க விமர்சனம் பண்ண வெளிப்படையா ஒரு ஆம்பளை டு ஆம்பளை தான் மோதனமே தவிர இது இடையில வந்து பெண்ணினத்தையும் பெண்களையும் வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்க அமீச வச்ச ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளை கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அவரை அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க உயர் பதவியில வந்து இங்க அமரக்கூடாதுன்னு நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் கூட பாத்தீங்கன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையும் செய்ய வச்சது பாஜக தான். ஒரு எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படைத்தன்மை நேர்மையா தைரியமா எதிர்க்கணும். இது போல வந்து பின்வழியா வந்து முதுகுல குத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோடும் ஏடிஜிபி அவர்களை வந்து பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ஏடிஜிபி பதவியில உட்காரக்கூடாதுன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பு ஏடிஜிபி தான், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி. அப்ப ஏடிஜிபியே இது போல ஒரு தவறுல ஈடுபடுறாரு நீ எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே சொல்லலன்னா அப்ப சமூக விரோதிகள் என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிச்சுட்டு நேரம் உன் வீட்டுக்குள்ள பூந்தானா சும்மா இருப்பியா? இதே சவுக்கு சங்கர் சொல்றா போல அப்ப என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏடிஜிபி இந்த மாதிரி தவறெல்லாம் பண்றாங்கன்னு ஒருத்தர் வீடியோல சொல்லியிருக்காரு, அப்ப நம்மளும் செய்யலாண்டான்னு சொல்லிட்டு உன் வீட்டுல வந்து உன் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இப்ப அமைதியா இருக்கிற சூழ்நிலையில நீ சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில நீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சையான வட்டத்துல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம பேசுறேன்னா உங்களை பின்னின்று இயக்குறது யாரு? உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அதை ஒளிபரப்ப சொன்னது யாரு? காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாமையே ஒரு சேனல்ல நீங்க இப்ப ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அதை ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு? அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க. ஆள் இல்லாமலாம் இப்படி வந்து தைரியமா பேச முடியாது.